ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா மெயின்டெனன்ஸ் செக்ஷன் 144 பிஎன்எஸ் ஆக்ட்ல மெயின்டெனன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுவாங்க, யாரு கிளைம் பண்ணலாம், எப்படி இதை கோர்ட் வந்து கிராண்ட் பண்றது, இந்த டீடைல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பினான்சியல் சப்போர்ட்டுக்காக நம்ம போடக்கூடிய வழக்கு தான். அதாவது இது யார் மேல தாக்கல் செய்ய முடியும் அப்படின்லாம் பார்த்தோம்னா, மனைவி வந்து கணவர் மீது தாக்கல் செய்ய முடியும். குழந்தைகள் எல்லாரும் அப்பா கிட்ட இருந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். வயதானவர்கள் கூட தங்களுடைய மகள் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம்க்கு வந்து கேட்க முடியும். சோ இதுல வந்து என்னன்னா முழுக்க பினான்சியல் சப்போர்ட்டுக்காக போடக்கூடிய வழக்கு தான். எனக்கு வந்துட்டு இவ்வளோ மந்த்லி இவ்வளோ பணம் கொடுக்கணும், என்னுடைய அன்றாட வாழ்க்கை தேவைக்கான செலவுகளை பூர்த்தி செய்யறதுக்காக எனக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ இந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு பினான்சியல் அசிஸ்டன்ட் தேவைப்படுது அப்படின்றதுக்காக ஒரு நபர் மீது தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்கு தான் இந்த மெயின்டெனன்ஸ் கிளைம். ஸோ இதுல வந்துட்டு 144 பிஎன்எஸ் செக்ஷன் மேம் சொன்னாங்க. ஸோ இதுல ஃபர்தரா இன்னும் நம்ம என்னென்ன எப்படி கிளைம் கேட்க முடியும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். சரி, எப்படி கிளைம் கேட்க முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயதான பேரண்ட் வந்து மகன் கிட்ட கிளைம் கேட்க முடியும். நாங்க எங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்லாவே இந்த பையனுக்காக செலவு பண்ணிட்டோம், இன்னைக்கு எங்களுக்கு சர்வைவலுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல மகன் எவ்வளவு ஏர்ன் பண்றான், ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு 10,000 ஏர்ன் பண்றாருன்னா இவங்களோட பேரண்டோட நீடு, இவங்களோட பைனான்சியல் கேப்பபிலிட்டி என்ன, ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும் போது கண்டிப்பா 3 இயர்ஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரியா இருக்கு. அதுதான் அசஸ் அண்ட் லயபிலிட்டி போத் சைடு, இங்க பெட்டிஷன் போடுறவங்க ஃபைல் பண்ணணும், ஆப்போசிட்ல வர ரெஸ்பாண்டன்ட்டும் ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மெயின்டெனன்ஸை கிராண்ட் பண்ணுவாங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மகனுக்கு மினிமம் 3,500 ரூபாய் கிராண்ட் பண்ணணும்ன்றது கோர்ட் நிறைய இடத்துல ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்னென்ன கவரேஜ் பார்ப்பாங்கன்னா, ரெண்ட், அவங்களுக்கு தேவையான வாழ்வுக்கு தேவையான மத்த தேவைகளுக்கு அனைத்துக்கும் இந்த பணத்தை யூஸ் பண்றதுக்காக கொடுக்கறது தான். ஓகே, இப்ப வந்து நம்ம வைரலா நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். ஒரு ஒய்ஃப் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 60,000 75,000 வந்து கிளைம் கேக்குறாங்க அப்படின்னு. சோ இப்ப வந்து அதுதான் மேம் இப்ப சொல்றாங்க, 1/3 ஆஃப் த போர்ஷன் தான் சேலரியில இருந்து கோர்ட் வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்ப அந்த ஆர்டர்ஸ் கொடுக்கும் பொழுது நீதிமன்றம் எந்தெந்த விடயங்களை வந்து கருத்தில் கொள்ளும்? இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டோட சேலரியில இருந்து எதெல்லாம் கன்சிடர் பண்ணி வந்து கோர்ட் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹஸ்பண்டோட இன்கம் எவ்வளவு இருக்கு, அவங்களோட அசெட்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வந்து கோர்ட் கொடுப்பாங்க. இது ஹஸ்பண்ட்காக அவங்க மேடம் சொல்றாங்க. இதே வந்துட்டு ஒய்ஃப் சைடும் பார்ப்பாங்க. இன்கேஸ் ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேல இந்த வழக்கை தொடுத்திருந்தாங்கன்னா, ஒய்ஃபோட இன்கம் எவ்வளோ, அவங்களுக்கு அசெட் என்ன இருக்கு, லயபிலிட்டிஸ் என்ன இருக்கு, அவங்களோட டிபெண்ட் சார்ந்தவர்கள் குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட நீட்ஸ் என்ன, ரெண்ட் பே பண்றாங்களா, மத்த எல்லா இதையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மெயின்டெனன்ஸை வந்துட்டு கோர்ட்டு கிராண்ட் பண்ணும். ஓகே மேம், எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து நான் ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கேன். ஸோ இப்போ என்னோட மந்த்லி சேலரி வந்து 60,000 நான் வந்து ஏர்ன் பண்றேன். ஸோ ஒரு நபர் மீது எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி நான் ஒரு 50,000 மந்த்லி வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல என்ன நடக்கும் மேம் நீதிமன்றம்? இப்போ ஒய்ஃப் வந்து கேப்பபிள் ஆஃப் ஏர்னிங் இருக்கு, இவங்க 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் 50,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோம். இப்போ ஹஸ்பண்ட சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவருக்கோட லயபிலிட்டிஸ் என்னென்ன, அவர் ரெண்டல்ல இருக்காங்களா, அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவரோட இன்கம், அவரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதெல்லாம் அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நார்மலா மெயின்டெனன்ஸ் கேஸ்ல ஒரு 25% தான் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம், இல்ல 30% தான் கிளைம் பண்ணிக்கலாம்ன்றது மாதிரி எதுவும் பிக்சடா எதுவும் கிடையாது. ஸோ கோர்ட் வந்து ரெண்டு தரப்பையும் ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் மெயின்டெனன்ஸை கிராண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்டோட ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கும், அவரோட ப்ரொஃபஷனல் டிகிரி ஏதாவது படிச்சிருக்காங்களா, இல்ல ஒய்ஃப் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் படிச்சுட்டு யாரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹையரா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மெயின்டெனன்ஸை கோர்ட் கிராண்ட் பண்ணுது. ஓகே, இப்ப வந்து இதே வந்து ஒர்க்கிங் உமன் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்கு போற ஒரு பெண்மணி கிட்டதான் அவங்களோட 2 குழந்தைகளும் கஸ்டடியில இருக்காங்க அப்படிங்கும் பொழுது
அப்ப அந்த குழந்தைக்கு ஆகுற செலவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க மேம், அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன நடக்கும் ma'am? இப்போ அந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் இந்த அம்மா அவங்கள பெட்டிஷனர் 1 பெட்டிஷனர் 2 and 3 அவங்க சில்ட்ரன்ஸை போட்டிருக்க பட்சத்துல குழந்தைகளான எஜுகேஷன், வெல்ஃபேர், அவங்களோட அதர் சார்ஜஸ், பெனிஃபிட், மெடிக்கல்ஸ், எஜுகேஷன் எல்லாமே, டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், அவங்களுக்கு தேவையான அனைத்துமே இந்த ஃபாதர் தான் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். சோ இத வந்து கோர்ட் கவனமா பரிசீலனை பண்ணிட்டு அந்த குழந்தைங்களுக்கான தேவையான அனைத்தும் இந்த கோர்ட் ஆர்டர்ல உங்களுக்கு கிராண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா. அப்ப வந்து நம்ம நீதிமன்றம் வந்து 2 நபர்களுடைய தரப்புல அவங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட மாதாந்திர வருமானம் என்ன இருக்கு, குழந்தைகள் யாரோட கஸ்டடியில இருக்காங்க, குழந்தைகளோட நலன் கருதி இது எல்லாம் சார்ந்துதான் வந்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் அப்படின்னு சொன்னா சரியா இருக்குவாங்க. கண்டிப்பா. இதே மெயின்டெனன்ஸ் கேஸ்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேட்டடா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. டைவர்ஸ் ஆன ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் மேல கிளைம் பண்ணலாம் நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்க செப்பரேட்டட் ஆகாம அவங்க வந்துட்டு தற்காலிகமா பிரிந்து இருக்காங்க, அவங்களுக்கு வேற ஏதோ நீட்ஸ்னால அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது இந்த ஒய்ஃபும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் இருக்கு. அதே மாதிரி டைவர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே, இப்ப நம்ம வந்து தெளிவா மெயின்டெனன்ஸ் வந்து யாராரு கிளைம் பண்ண முடியும் அண்ட் கோர்ட், இப்போ இந்த ஃபுல் வீடியோல வந்து மெயின்டெனன்ஸ் யாராரு கிளைம் பண்ண முடியும், நீதிமன்றத்துல எப்படி தீர்ப்பு வழங்குவாங்க, நம்மளுடைய வருமானத்தை எப்படி கன்சிடர் பண்றாங்க, ஸோ யாரெல்லாம் இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் போட முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா பார்த்தோம். ஸோ இது சார்ந்து உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கும் பட்சத்துல இங்க டிஸ்பிளேல இருக்க எங்களோட ஃப்ரீ லீகல் கன்சல்டேஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.